ஹை, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா பழம்புரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஐடியா. ஏன்னா கிளைமேட்டும் நல்லா இருக்குது ஈவினிங் டைமில். ஸோ பழம்புரியும் ஒரு லெமன் டீயும் போடலாம் அப்படின்ட்டு. பழம்புரி போடணும் அப்படின்றதுக்கு வேண்டியே பழம் நேந்திரப்பழம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கி இது பண்ணேன். பட் இவ்வளோ தான் பழுத்திருக்கு. பரவாயில்ல, பழம்புரி போட்டு ஒரு நல்லா கட்டஞ்சாய போடலாமா லெமன் டீ போடலாமா ஒரு டவுட்டு. சரி, அது பார்ப்போம், என்னது பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழம்புரி செய்கிறதுக்கு ஒரு 5 பொருள் தான் தேவை. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணி டைரெக்டாக போட்டுடலாம். இல்லைனா ஊற வச்சும் செய்வாங்க. ஆக்சுவலாக இதை வெங்கடேஷ் பட் அவங்க வீடியோ பார்த்து செய்கிறேன். ஆக்சுவலாக அவர் ஊற வச்சு தான் செய்ய சொன்னார். ஆனால் நான் இன்ஸ்டண்ட்டாகவே செய்ய போகிறேன். வாங்க என்னென்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். என்கிட்ட 2 பழம் தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு போட்டுக்கலாம். 200 கிராம் மைதா மாவுக்கு 50 கிராம் அரிசி மாவு, அதே 50 கிராம் சர்க்கரை, கொஞ்சமாக சோடா உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தோசை மாவு போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா அந்த கெட்டி இல்லாமல் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் பேட்டர். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட இருக்க பழம் இவ்வளோ தான் பழுத்து இருக்குது. இன்னும் கொஞ்சம் பழுத்து இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஆரஞ்சு கலராக வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் பழுத்தா இன்னுமே நல்ல ஒரு கலர் வரும். ஒரு பழத்தில் 4 பீஸ் கட் பண்ணோம். ஆஃப், இதில் ஆஃப். அவ்வளோதான். இதை கடலை எண்ணெயில் தேங்காய் எண்ணெயில் செய்வாங்க, ரீஃபைண்ட் ஆயிலும் செய்வாங்க. நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயிலில் செய்கிறேன். ஓகே, அந்த எண்ணெய் காயதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் டீ ரெடி பண்ணிடலாம். ஃபைனலாக நான் ஒரு முடிவு வந்திருக்கேன். லெமன் டீ தான். எனக்கு லெமன் டீயில் கொஞ்சம் சர்க்கரை அதிகமாக இருந்தால் பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன். பழம் ஆஃபாக கட் பண்ணியிருந்தால நான் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையே இன்னொரு ஆஃபாக கட் பண்ணிட்டேன். எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு போட ஆரம்பிச்சிடலாம். உண்மையை சொல்லணும்னா இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு போட்டனால கொஞ்சம் இதாகிடுச்சு. மற்றபடி சூப்பராக வந்திருக்கு. லெமன் டீக்கு டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. லெமனை புழிஞ்சு எடுத்துட்டோன்னா லெமன் டீ ரெடி ஆயிரும். பஜ்ஜியும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், என்னோட சூப்பரான லெமன் டீ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லெமன் டீ வித் பழம்பூரி. சூப்பரான கிளைமேட்டோட நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் சூப்பராக ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. முடிஞ்சால் இதைவே ட்ரை பண்ணி பாருங்கள். பை.